இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கலாமா? எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கலாமா? அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவைக் கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஒட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடமட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தஞ்செய்ய உத்தரவு கொடும், அதற்குப் பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன் போய், திரும்பி வா, நான் உனக்குச் செய்ததை நினைத்துக்கொள் என்றான். இதிலே வாசிக்கிறோம், சாப்பாத்தின் குமாரனாகி என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா எலிசாவுடைய அப்பா பேரு சாப்பாத்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சாப்பாத் என்றால் ஒரு நிலக்கிழார் போல, ஒரு ஜமீன்தார் போல, ஒரு நல்ல ஐஸ்வர்யமான ஒரு குடும்பத்தில் இருந்தவர் தான் இந்த எலிசா. ஆகவே அந்த ஊருக்கு ஒரு தலையாரியை போல இருந்தாரோ என்னமோ தெரியல. எலிசாவுடைய அப்பா அவருக்கு சாப்பாத் என்கிற ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். சாப்பாத் என்பது பெயர் அல்ல, அது ஒரு பட்டம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு குமாரனை, ஒரு நல்ல ஜமீன்தாரை வீட்டில் இருக்கிற ஒரு குமாரனை ஆண்டவர் தமக்காக ஊழியத்திற்காக என்ன செய்கிறார்? வேறு பிரிக்கிறத பார்க்கிறோம். இப்போ எலியா வர்றாரு. எலியா வரும்போது இந்த எலிசா வீட்டில் இல்லை, வயல்ல இருந்து உழுது கொண்டு இருக்கிறார். வேதம் சொல்லுது 12ஆம் ஏரை பூட்டி அவன் உழுது கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஏன் 12ஆம் ஏரை பூட்டி உழுது கொண்டிருந்தான் என்று சொன்னால், ஒவ்வொருவர் பின்னாக ஒவ்வொருவர் நிற்பார்களாம் அந்த நாட்களில் உழும்போது. இப்போ வரிசையாக நின்று உழுவாங்க. இப்போ நிறைய கருவிகள்லாம் தான் உழுது, மனுஷன் இப்போ உழுறதில்லை. ஆனால் ஒவ்வொருவர் பின்னால் நின்று உழுவார்களாம் அந்த நாட்களில். பலசாலியாகிய மனுஷனுக்கு முதல் ஏரை கொடுத்து அவர்கள் நிற்க வைத்திருப்பார்களாம். நான் சொன்னேன், இந்த எலிசாவுடைய வீட்டில் மிகப்பெரிய செல்வந்தர் என்று. ஒரு ஏர் என்றால் 2 மாடுகள். இவன் 12ஆம் ஏரை பூட்டி விழுந்தா 12 × 2 24 ஏர் மாடுகள் நிறைந்த ஒரு வசதியுள்ள குடும்பத்தில் தான் இந்த எலிசா பிறந்திருக்கிறார். அங்கே தான் ஒரு விவசாயமும் செஞ்சுட்டு இருக்கிறார். இப்போ ஏன் இவருக்கு 12ஆம் ஏரை கொடுத்துருக்குறாங்கன்னா, இவர் பலவீனமான மனுஷன். முதல் ஏரை பிடிக்கிறதுக்கு இவருக்கு பலன் இல்லை. முதல் ஏரை பிடிச்சி ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு இவருக்கு திராணி இல்லை. அதனால அப்பா சும்மா ஒரு ஏரை பிடிச்சிட்டு கடைசியில் நெல்லு மகனேன்னு சொல்லி அவருடைய தகப்பன் கடைசி ஏரை கொடுத்து அவரை நிற்க வைத்திருக்கிறார். ஆனால் எலியா உள்ள இறங்கி இந்த வயல்நிலத்தில் இறங்கி நடந்து வரும்போது அந்த 11 ஏர் பிடிச்சிருக்கிறவங்களெல்லாம் கடந்து வந்து இந்த 12ஆம் ஏரை பிடிச்சிருக்கிற எலிசாவை பார்த்து சொல்றாரு, அவர் மேலே தன்னுடைய சால்வையை போடுகிறார். ஓ கர்த்தருடைய பிள்ளைகளே, வேற ஒன்றும் செய்யலை. நான் தான் எலியா, மை நேம் இஸ் எலியா அப்படிலாம் சொல்லலை. உன் பேர் என்ன எதுவுமே கேட்கல. ஏன்னா இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை சூறைச்செடியில் இருக்கும்போதே உண்டாயிருச்சு. கர்த்தருடைய வார்த்தை பலப்படுத்தி அந்த கெபியில் வந்து நிற்கிறார் எலியா. அப்போ ஆண்டவர் பேசுகிறார், போ நீ எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இந்த எலிசா 2 பேரும் ரைமிங்காக வர்றதுனால ரொம்ப தெரிஞ்சவங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்களோ நீங்கள் நினைக்கக்கூடாது. எலியா வேற எலிசா வேற. எலியாவும் எலிசாவும் இதற்கு முன்பு ஒரு முறையேனும் பார்த்ததே இல்லை. ஆண்டவரை அட்ரஸ் சொல்லி அனுப்புகிறார், போன்னு சொல்லி எலியாவை அனுப்பி வைக்கிறார். எலிசா என்றால் தேவனே என் ரட்சிப்பு என்று அர்த்தம். இந்த பலவீனமான மனுஷனுக்கு பெயர் வச்சிருக்கிறாங்க தேவனே என் ரட்சிப்பு. அநேக நேரத்தில் பலவீனமாக இருக்கிறோம்ல, பல பாடுகளை சுமந்து வருகிறோம். தேவனே நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பாக இருக்கிறார். தேவனே நம்முடைய வாழ்க்கையில் கண்மலையாக இருக்கிறார். தேவனே நமக்கு நல்ல கோட்டையாக இருக்கிறார். தேவனே நமக்கு நல்ல அரணாக இருக்கிறார். நாம் நம்பி இருக்கிற அரணான அந்த கண்மலை நம்ம வெட்கப்படுத்துறதே இல்லை, நம்மளை கைவிடுறதே இல்லை. அதனால தான் ஒவ்வொரு நாள் ஜீவனை தந்து சுகத்தை தந்து பலவீனப்படும் போதெல்லாம் கர்த்தர் தம்முடைய வார்த்தை தந்து நம்மளை தேற்றி கர்த்தர் நடத்தி கொண்டே வருகிறார். அப்படியே இந்த எலிசாவுக்கும் தேவனே என் ரட்சிப்பு என்று சொல்லி பெயர் வச்சிருக்கிறாங்க. இப்போ எலியா வர்றாரு, சால்வை தான் மேலே போடுறாரு. வேதம் அடுத்த வசனம் அழகாக சொல்லுது பாருங்க, சால்வை தான் மேலே விழுந்துச்சு. எலிசா வாலண்டியராக வாயை திறந்து சொல்றாரு, அப்பொழுது எலிசா மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி. அந்த வார்த்தை எவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்கு பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. எலியா கூப்பிடவே இல்லை, உன்னை தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண வந்தேன்னு சொல்லலை, நீ ஊழியத்துக்கு வானும் சொல்லலை. போட்டது சால்வை, விழுந்தது சால்வை. அந்த சால்வையில் இருந்த அந்த அபிஷேகம் அந்த எலிசாவை ஒரு மறுரூபமாக்கிற்று. பழைய ஸ்பாவத்திலிருந்து அவரை வேறு பிரிச்சுட்டு, ஓ இனி நான் ஊழியம் செய்யணும், நான் எலியாவின் பிறகை நம்ம போகணும். மாடுகளை பிடித்திருக்க கர்த்தர் என்னை அழைக்கல, நான் கர்த்தர் என்னை நம்பி தீர்க்க தரிசன அபிஷேகத்தை தந்திருக்கிறார், தீர்க்க தரிசன ஊழியத்தை நான் செய்யணும்னு சொல்லி ஆன் டியூட்டியில தான் இருக்கிறார் எலிசா. ஆனால் அதை அப்படியே விட்டுட்டு இன்னொரு மனுஷன்ட்ட சொல்லி, எப்பா என் மாடை பார்த்துக்கோங்க, வீட்டில் கொண்டு விடுங்க. நோ நான் சொல்லவே இல்லை. வேதம் சொல்கிறது, உடனே அவன் மாடுகளை விட்டு அவன் எலியாவின் பிறகை ஓடினான். ஏன்? சால்வை மேலே விழுந்தது. ஏன் இன்னைக்கு தேவனை தேடி வந்திருக்கிறோம்? என்னைக்கோ அந்த
ரட்சிப்பின் சால்வை நம்ம மேல ஒருத்தர் போட்டாரு. என்னைக்கோ அந்த அபிஷேகத்தின் சால்வை நம்ம மேல விழுந்தது, அந்த வைராக்கியத்தின் சால்வை நம்ம மேல விழுந்தது. அதனால எல்லாரும் வராம இருந்தாலும் நம்மளால வராம இருக்க முடியல. ஏன்னா என்னைக்கோ கர்த்தர் நம்பி போட்ட சால்வை ஆண்டவர் எல்லார் மேல சும்மா போட மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளை நம்பினா தான் சால்வை விழும், நம்பாட்டா கர்த்தர் சால்வை விழாது. நான் பைபிள் காலேஜில் 2வது வருஷம் படித்து கொண்டிருந்த போது ஒரு யூத் மீட்டிங் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. ஒரு ஆகஸ்ட் 15 அப்படின்னு நினைக்கிறேன், அது ஒரு ஹாலிடே. அன்றைக்கி ஒரு யூத் மீட்டிங் நடந்து கொண்டுச்சு. அன்றைக்கி நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஸ்கூல், அது ஸ்கூலில் நாங்கள் ஃபுல்லாக இருந்துச்சு, அவ்வளோ யூத்து நாங்கள் நிரம்பி இருந்தோம். அன்றைக்கு வந்து பேசின ஒரு நல்ல கர்த்தருடைய தாசன் எகுவை குறித்து பேசினார். 2 ராஜாக்கள் 10:16 நினைக்கிறேன், நான் சொல்கிறது கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனால் அவர் எகு சொல்வார், என்னோடு கூட வந்து எனக்காக இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்று சொல்வார். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாள் எகுவை குறித்து தியானிக்கலாம். இந்த எகு இப்படி சொல்லுவார், ஒரு பக்தி வைராக்கியம் எனக்கு இருக்குது, அது பார் என்று சொல்லுவார். இந்த வார்த்தையை மையப்படுத்தி இவர் பேசினார். அன்றைக்கு ஆண்டவர் என்னை ஆவினால கர்த்தர் நிரப்பினார், ஒரு வைராக்கியத்தின் அபிஷேகத்தால் நிரப்பினார், ஒரு அன்பின் அபிஷேகத்தில் நிரப்பினார். அன்றைக்கு ஊற்றப்பட்ட அபிஷேகம், அன்றைக்கு என் மேல் போடப்பட்ட அந்த வைராக்கியத்தின் சால்வையை இன்ன வரைக்கும் இழக்காமல் காத்துக்கொள்ள இன்னும் கூட கர்த்தர் அதை பலப்படுத்த கர்த்தர் எனக்கு கிருபை தருகிறார். என்றைக்கோ நம் மீது போடப்பட்ட சால்வை, அதனால தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நம்மை பலப்படுத்தி கொண்டு வருகிறார். சால்வை மட்டும் தூர போட்டுறாதீங்க தேவனுடைய பிள்ளைகளை. நம்பி கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தின் சால்வை, அது மகிமையின் சால்வை, அது அதிகாரத்தின் சால்வை, அது விடுதலையின் சால்வை. இந்த சால்வை எல்லாம் மரண வரைக்கும் காத்துக்கொள்ளணும். இப்ப சால்வை தான் வந்து மேல விழுந்துச்சு. எலியாவும் எலிசாவும் ரொம்ப ஒண்ணு பேசிக்கொண்டது போல தெரியல. ஆனா சால்வை வேலை விழும்போதே உள்ள ஆட்டோமேட்டிக்கா எலிசா மாற ஆரம்பிச்சிட்டாரு. வசனமாகிய சால்வை நம்ம மேல விழும்போதே உள்ளத்துல சில மாற்றங்கள் வந்துடணும் தேவனுடைய பிள்ளையே. இந்த வசனம் வல்லமை உள்ள வார்த்தை, எந்த மனுஷனை விடுவிக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. கர்த்தர் இதை திரும்ப திரும்ப நம்ம மேல பேசிட்டே இருக்கிறார். திரும்ப திரும்ப இந்த வசனமாகிய சால்வையை கர்த்தர் நம்ம மேல போட்டுட்டே இருக்கிறார். சிலரும் பாருங்க திரும்ப திரும்ப பேசுவார். சர்ச்சில் அதே பிரசங்கம் கேட்டிருப்போம், வர்ற ஊழியக்காரங்களும் அதே பேசுறாங்க. என்ன அர்த்தம்? திரும்ப 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 அந்த சால்வையை கர்த்தர் நம்ம மீத போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. எதுக்கு போடுறாரு தெரியுமா? நம்மளை மாற்ற விரும்புகிறாரு, உள்ளான பழைய சுபாவங்களை மாற்ற விரும்புகிறாரு. ஒரு சால்வை மேலே விழுந்த உடனே எலிசா அப்படியே டோட்டலாக மாறிட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். பேதுரு, யாக்கோபு, யோவான், இயேசு இந்த 4 பேரும் ஒரு மலைக்கு போகிறாங்க. வேதம் சொல்லுகிறது அது மருப மலை என்று. அது மருப மலை அல்ல, அது எர்மோன் மலை. அந்த எர்மோன் மலையில் மருபமான ஒரு காட்சியை பார்க்குறாங்க. இவர் என்ன, ஒரு பெரிய ஒளியுள்ள மேகம் அவர்கள் நிழல் எடுக்கிறத, அதிலிருந்து ஒரு சத்தம் பிறக்கிறத இவங்க சீசர்கள் எல்லாம் கேட்டபோது முகங்குப்புற விழுறாங்க. அதில் எலியா, மோசே எல்லாரும் தரிசனமாகிறத பார்க்குறாங்க. பார்த்தபோது பேதுரு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஆண்டவரே நம்ம இங்கே இருக்கிறது நல்லது, நம்ம வீட்டுக்கே திரும்பி போக வேண்டாம். ஜெபம் எவ்வளோ நல்லா இருந்தாலும், ஆராதனை எவ்வளோ நல்லா இருந்தாலும், செய்தி எவ்வளோ நல்லா இருந்தாலும் 8:30 டான் வீட்டில் தான் போய் நிற்கணும்னு நம்ம நினைப்போம். யாருமே ஆண்டவரே இன்னைக்கு செய்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆண்டவரே, இன்னைக்கு ஜெபம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆண்டவரே, அபிஷேகத்தால் எங்களை நிறச்சிங்க ஆண்டவரே, கிருபைகளால் எங்களை நிறச்சிங்க ஆண்டவரே, நாங்கள் விடிய விடிய உட்கார்ந்துருக்குறோன்னு யாரும் நம்ம சொல்ல போகிறதில்ல. நமக்கு தப்பும் இல்லை, வீட்டில் வேலை இருக்குது. ஆனா பேதுருவுக்கு அந்த மருப மலையில கண்ட காட்சி அவரை இறங்கவே விடல. அவர் சொல்றாரு, ஆண்டவரே நம்ம இங்கே இருப்போம் ஆண்டவரே, நம்ம கீழே போகவே வேண்டாம் ஆண்டவரே, ஊழியத்தை விட இந்த மருப மலையில இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்குது. அவர் சொல்றாரு, எலியாவுக்கு ஒரு கூடாரமும் உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமா போட்டு நம்ம இங்கே இருப்பது நல்லது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த மருப மலை அவருடைய வாழ்க்கையில இதுவரை அனுபவித்திராத ஒரு மேன்மையை, இதுவரை அனுபவித்திராத ஒரு தேவ பிரசன்னத்தை அவங்க வாழ்க்கையில கொண்டு வந்தது. அதான் பாடணும்ல, அந்த சரணத்தை மட்டும் பாடலாமா? மறுரூப மலையில் கண்ட மகிமை, அதனால் என் மனதை நிறைத்து கொண்டேன். மறுரூப மலையில் கண்ட மகிமை, அதனால் என் மனதை நிறைத்து கொண்டேன். மலையில் நின்று நான் இறங்கி விட்டேன், அந்த மகிமை என்னை விட்டு இறங்கவில்லை. மலையில் நின்று நான் அந்த மகிமை என்னை விட்டு இறங்கவில்லை. அங்கு உமக்கொரு கூடாரம் போடுவேன், அதில் உம்மோடு ரபாபா ஷகதரபம். அங்கு உமக்கொரு கூடாரம்,
அதில் உம்மோடு என்றென்றும் வாழுவே. இந்த பாட்டை பாடிருங்க. உங்க வாழ்க்கை ஒரு நேச கூடாரம் இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு ஆவிக்குரிய கூடாரம் உங்களுக்கு இருக்கணும். உலக பிரகாரமா ஒரு நல்ல வீட்டில் வாசம் பண்ணுகிறோம். அது சொந்த வீடோ அது வாடகை வீடோ எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் உலகத்தில் வாழ்றதுக்கு ஏதோ ஒரு 4 சுவருக்குள்ள நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த பிரசன்னமாகிய கூடாரத்தில் வாழ்றது எத்தனை பேர்? மலையில நின்று நான் இறங்கிட்டேன், ஆனா அந்த மகிமை என்னை விட்டு இறங்கல. ஜெபம் முடிஞ்சு வீட்டுக்கு போறோம், ஆனா ஜெபத்தில் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போயிடாதீங்க. அந்த ஜெபமாகிய மலையிலிருந்து நம்ம இறங்கிடக்கூடாது. பிரசன்னம் இங்க ஆலயத்தில் தான் அனுபவிக்கிறோம் இல்ல, இந்த பிரசன்னமாகிய மலையிலிருந்து இறங்கிடக்கூடாது. ஜெபம் முடிஞ்சு வீட்டுக்கு போகலாம், ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போகலாம், கன்வென்ஷன் கூட்டங்கள் முடியலாம், பண்டிகை நாட்கள் முடிஞ்சிடலாம். ஆனா அந்த மகிமை நம்மளை விட்டு இறங்கிடக்கூடாதே, அந்த பிரசன்னம் நம்மளை விட்டு இறங்கிடக்கூடாதே. நிறைய பேர் சர்ச்சில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, சர்ச்சில் இருக்கும்போது ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு போனால் அதே பழைய வாழ்க்கை, அதே பழைய சிந்தனை, அதே பழைய கோபம். அப்போ மகிமை இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பூரணப்படலைன்னு அர்த்தம். அதான் சொல்கிறேன், மலையிலேருந்து இறங்கிடுறோம், 8:45 வீட்டில் போய் நிற்போம். ஆனால் அந்த ஜெபமாகிய அந்த மகிமைக்குள்ளே நின்று கொடுக்கிறவங்க எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளே? இப்போ ஏன் இந்த சால்வை விழுந்த போது எலிசா சொல்றாரு, மாடுகளை விட்டு அவர் ஓடி எலியாட்ட சொல்றாரு, தகப்பனே நீ நான் போய் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய எனக்கு உத்தரவு கொடும். அப்போ எலியா சொல்லி அனுப்புறாரு, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். என்ன செஞ்சிட்டார் பெருசா? என் சொத்தெல்லாம் எழுதித்தாரேன்னு எலியா சொன்னாரா? இல்லைனா என் பின்னால் வாப்பா உனக்கு ரெவரண்ட் பட்டம் தாரேன், உனக்கு டாக்டர் பட்டம் தாரேன்னு சொன்னாரா? இல்லை, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். எங்கே எல்லாம் தேவன் நமக்கு செய்ததை மறக்கிறோமோ அங்கேயெல்லாம் நாம் அபிஷேகத்தில் பூரணப்படாமல் இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு எலியாவே எலிசாட்ட சொல்றார், நான் உனக்கு செய்த நினைத்துக்கொள். தேவன் நமக்கு எத்தனை நன்மைகளை செய்தார், எவ்வளவு கிருபை பாராட்டினார். வசனத்தை கொண்டு நான் அதான் சொல்றேன், நன்மைகளை விட நான் இங்கே மையப்படுத்துறது வசனத்தை கொண்டு திரும்ப 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 நம்மோடு பேசிக்கொண்டே இருந்தார். திரும்ப திரும்ப போடப்பட்ட அழைப்பின் சத்தம் திரும்ப திரும்ப நமக்கு தெரியும் நம்மகிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாருன்னு. ஆனால் நம்மகிட்ட தான் பேசுகிறாருங்கிற உணர்வு இருந்தும் எத்தனையோ முறை நம்ம மீது போடப்பட்ட அந்த வசனமாகிய சால்வை நம்ம தூக்கி எறிஞ்சோம்ல. நான் உனக்கு செய்த நினைத்துக்கொள் என்று ஆவியானவர் அந்த ராத்திரி வேளையில ஞாபகப்படுத்துகிறார். இதை சொல்லும்போது ஆண்டவர் என் சிந்தையில் வைக்கிறார். யாரோ சிலருக்கு சொப்பன மூலமாய் சில காரியத்தை காட்டியிருக்கிறது போல நான் ஆவியில் உணர்றேன். சொப்பனத்தின் மூலமாக எனக்காக இதை செய்யணும், அது ஊழியமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம். சொப்பன மூலமாய் கர்த்தர் சிலரோடு பிரத்யட்சமாக அவர் சில நேரத்தில் இடைப்பட்டிருக்கிறார். சிலருக்கு இந்த சொப்பனை 2-3 முறை ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்குது. நீங்கள் நினைக்கிங்க இது என்ன அர்த்தம் கேட்டுட்டு இன்னும் அதை செய்யலை என்பதை ஆவியானவர் தெளிவாக எனக்கு இதை பேசும்போதே எனக்கு ஆவியில் கர்த்தர் வைக்கிறார். அப்படி யாரோடு கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாய் தரிசனத்தின் மூலமாக இடைப்பட்டு எனக்காக இந்த காரியத்தை செய்ய வேண்டும், என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று யாருக்காகிலும் ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டிருப்பாரானால் கர்த்தர் உங்களுக்கு காட்டின அந்த சொப்பனத்தை நினைத்து கொள்ளும்படி ஆவியானவர் இந்த வேளையில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். எலியா சொல்றாரு, நான் உனக்கு செய்த நினைத்துக்கொள். எலியா கூட போல, அப்படியே மகனை எலிசா வர்றேன் நானும். ஏன்னா எலிசா வீட்டில் விருந்து நடக்கு. ஏரின் அந்த மர முட்டுகளால் அந்த பிளந்து அந்த ஏர் மாடுகளை அடித்து ஒரு விருந்து வச்சுட்டு தான் எலிசா ஊழியத்துக்கு வர்றார். ஒரு பாட்சி கொடுத்துட்டு தான், பிரியாவிட கொடுத்துட்டு தான் ஊழியத்துக்கு வர்றாரு. அதனால் நானும் வர்றேன் உன் கூட, வா நம்ம சாப்பிட்டுட்டு இந்த ஊழியத்தை ஆரம்பிப்போம். சொல்லலை, நான் உனக்கு செய்த நினைத்துக்கொள். கர்த்தர் உங்களோட பேசின வார்த்தையை நினச்சிக்கோங்க. தேவனுடைய அடுத்த பாயிண்ட் போகிறேன். கர்த்தர் உங்களோட பேசின வார்த்தையை நினச்சிக்கோங்க. அன்பாக இருக்கனால பேசினார், திரும்ப பேசினார். திரும்ப பேசுவாரா எனக்கு தெரியாது, திரும்ப பேசினார். ஆனால் இன்னொரு முறை பேசுவாரா எனக்கு தெரியாது. தேவனுடைய பிள்ளை எனக்கு தெரியாது. சிலர் 1 தடவை பேசுவார், அன்பாக இருந்தால் சிலர் 50 தடவையும் பேசுகிறாரு. ஆனால் ஆண்டவர் பேசின வார்த்தையை மட்டும் தூர தள்ளிடாதீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு செய்த நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசின அன்பின் வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்க. மறந்துச்சிங்களா? எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாய் போடப்பட்ட ஒரு வார்த்தை, ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் உங்களோடு பேசின நல்ல வார்த்தை. நீங்கள் அப்போ வேற சபையில் கூட இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு ஊழியக்காரங்க மூலமாக கூட கர்த்தர் பேசியிருக்கலாம். ஆனால் என்னைக்கோ பேசின வார்த்தையை மறந்துட்டீங்கன்னா ஆவியானவர் சொல்லார், நினைத்துக்கொள் என்று உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அப்போ இந்த சால்வை மேலே விழுந்த உடனே எலிசாவுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றுது. நான் சொன்னேன் ஆன் டியூட்டியில் இருக்கிறான்னு. என்ன இல்லையா இப்படி திடுதுப்புன்னு வந்து கூப்பிட்டு போகிறீங்களே ஊழியத்துக்கு? யார் இந்த மாட்டை பாப்பா, யார் இந்த விவசாயத்தை பாப்பா? எங்கள் வீட்டில் ஒரு பெரிய குடும்பம், நாங்கள் பெரிய விவசாயம் செஞ்சிட்ருக்குறோம். அப்படி ஒரு வார்த்தையும் கேட்கல பாருங்க. அதுதாங்க இந்த சால்வையுடைய ஸ்பெஷல். அதுதான் கர்த்தர் சிலரும் அப்படி வார்த்தையால் நம்மளை தொட்டுட்டாருன்னா, வார்த்தையால் நம்மோடு கூட இடைப்பட்டார்னா, திரும்ப நம்ம ஆண்டவர்கிட்ட சிலர் ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டோம், ஃபுல் சரண்டர் ஆயிடுவோம். அதை தான் இந்த எலிசா செஞ்சார். ஒரு வார்த்தையும் திரும்ப கேட்கல. நாளைக்கு வரட்டா எலியா நாளைக்கு வரட்டா நான் ஊழியத்துக்கு, அப்படி எதுவுமே கேட்கல. எலியாவின் பின் சென்று ஊழியம் செய்தான். இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது, சாப்பாத்தின் குமாரனாகிய எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமார். அப்படின்னா எலியாவுக்கே பணிவிட செஞ்சார்.
வேற எந்த ஊழியமும் இல்லைங்க. எலியா மரிக்கிற வரைக்கும் வேற எந்த ஊழியமும் எலிசாவுக்கு கொடுக்கப்படல. எலியாவுக்கு வேலைக்காரனா இருக்கிறது தான் எலிசாவுடைய வேலை. சந்தோஷமாய் செய்தார். எத்தனையோ ஊழியக்காரங்க சொன்ன சாட்சியை கேட்டிருக்கிறேன். ஊழியக்காரங்களுக்கு வேலை செய்கிறாங்க பாருங்க. ஊழியக்காரனுடைய பைபிளை சுமக்குப்பாங்க, ஊழியக்காரனுடைய பேகை சுமந்துட்டு இருப்பாங்க சிலர். அவங்கள கர்த்தர் நல்ல ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்ததை கண்ணால் பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் ஒரு மகிமையான ஊழியம் தேவனுடைய பிள்ளைகளை. ஊழியக்காரங்களுக்கு பணிவிட செய்கிறதுக்கு கர்த்தர் சில நேரங்களில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை சில நேரங்களில் கர்த்தர் தந்திருந்தாருன்னா அந்த வாய்ப்புகளை எத்தனையோ முறை பயன்படுத்தியிருக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் இம்மட்டும் என்னை ஜெயமாய் நடத்தி வருகிறார். அது நல்ல வாய்ப்பை உதாசீனப்படுத்திடாதீங்க. இப்போ இந்த சால்வை வந்து ரொம்ப மாற்றிச்சு இந்த எலிசாவை. நான் இன்னொரு காரியத்தை தியானிக்க போகிறேன். மறுபடியும் இன்றைக்கி நேரம் இருக்காது, இன்றைக்கி இந்த பாயிண்ட்டை எனக்கு முடிக்க முடியாது. நான் டைம் இருக்கும்போது மறுபடியும் இந்த எலியாவின் சால்வையில் கொண்டு வந்து முடிப்பேன். இப்போ இன்னொரு சால்வையை நம்ம தியானிக்கலாமா? யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 7:21. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளிச்சேக்களையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன்பாளத்தையும் நான் கண்டு அவைகளை ஈச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். இதில் வாசிக்கிறோம், ஒரு மனுஷன் தவறு செய்கிறத இங்கே வாசிக்க முடியுது. ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானியை நோக்கி ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க. அவங்க செங்கடலை, யோர்தானை, எரிகோவெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. இப்போ ஆயிங்கிற ஒரு சின்ன பட்டணம் இருக்குது, ரொம்ப சின்ன பட்டணம் தான். இதை ஜெயிச்சிட்டா அவங்களுக்கு ஒரு பெரிய மேன்மை. இப்போ இவங்க நினைக்கிறாங்க, நம்ம பெரிய யுத்தங்களெல்லாம் பார்த்தோம், எத்தனையோ ராஜாக்களெல்லாம் நம்ம ஜெயிச்சிட்டோம், இந்த ஆயி பட்டணம் நமக்கு என்ன ஒரு பெரிய மேட்ரான்னு சொல்லி இவங்க சந்தோஷமாக அந்த பட்டணத்தில் யுத்தம் செய்ய போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறாங்க. ஆயி பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் 36 பேரை, இஸ்ரவேல் ஜனங்களை 36 பேரை வெட்டிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, ஜனங்களுடைய இருதயம் தண்ணீராய் கரைந்து போயிட்டு. அப்போ யோசுவா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விசாரிக்கிறார், ஆண்டவரே ஏன் இந்த தோல்வி? எல்லாரும் துக்கப்படுறாங்க, எல்லாரும் பாரப்படுறாங்க. ஆண்டவரே ஒரு அவமானப்பட்டமே, எவ்வளோ பெரிய ராஜாக்களெல்லாம் ஜெயிச்ச நாங்கள், எவ்வளோ பெரிய தடைகளெல்லாம் தாண்டி வந்த எங்களுக்கு இந்த ஆயி பட்டணத்தை ஜெயிக்க முடியலையேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் விசாரித்த போது ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மனுஷன் தவறு செஞ்சுட்டாப்பா, சாபத்தீடானதில் சிலதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, நான் அவங்க சீட்டு போட்டு பார்க்கும்போது இந்த சீட்டு ஆகான் என்கிற மனுஷனுடைய பெயருக்கு விழுகிறது. வேதம் சொல்கிறது, கொள்ளையிலே நேர்த்தியான பாபிலோனிய சால்வை அவன் எடுத்துக்கிட்டானா. நான் சொன்னேன், எலியாவின் மேலிருந்து எலிசாவின் மேல் விழுந்த சால்வை ஒரு மகிமையின் சால்வை. ஆனால் இங்கே வாசிக்கிறோம், கொள்ளையில் நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையை இந்த ஆகான் இச்சித்து எடுத்துக்கிட்டான். எல்லாரும் எடுத்தது மாதிரி தெரியல, ஏன்னால் யோசுவா கட்டளையாக கொடுக்குறா அதை நீங்கள் சுட்டரிக்கணும்னு. ஆனால் இந்த ஆகானுக்கு ஒரு ஆசை, ஏன் தெரியுமா? நேர்த்தியாக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது, இன்பமாக இருக்குது, கவர்ச்சியாக இருக்குது. அதை எடுத்துக்கிட்டா இன்னும் கூட ஆசீர்வாதம் வரும் போல தோணுது. அது உலகத்தின் சால்வை, அது பாபிலோனிய சால்வை, அது அருவருக்கப்படத்தக்க சால்வை, அது சுட்டரிக்கப்பட வேண்டிய சால்வை, அது எரிந்து போடப்பட சால்வை, அது பாழாக்கப்பட்ட சால்வை, அது அந்நிய நுகமான சால்வை, அது நமக்கு வேண்டாம். ஆனால் ஆகா நினைக்கிறான், அதை எடுத்துக்கிட்டான். ஏன் தெரியுமா? அவன் மேலே தப்பு இல்லை, அது நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. உலகத்தின் சால்வை ஆவிக்குரிய சால்வை விட ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். யாருக்கு வேணும் உலகத்தின் சால்வை? உலகத்தின் சால்வை நம்ம மேலே விழுந்து அதுக்காக வாழணும்னு நினச்சிருந்தா என்னைக்கோ தேவனை விட்டு தூரமாக போயிருந்திருக்கலாம். தெரிந்தும் தெரியாமலோ அறிந்தும் அறியாமலோ உங்கள் குடும்பத்தின் மீதோ உங்கள் பிள்ளைகளின் மீதோ உலகத்தின் சால்வை விழுந்திருக்குமானால் இந்த ராத்திரி வேளை ஆவியானவர் அதை சுட்டரிக்கும்படி உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நீங்கள் நினைக்கலாம் சால்வைன்னா ஒரு துணி போல, இந்த சுடிதாருக்கு மேலே போடுற ஒரு சால் மாதிரி, அது அல்ல, அதை சொல்லலை. ஆவிக்குரிய விதத்தில் உங்களோடு பேசி கொடுங்க. வேலையாகிய சால்வை, 50,000 சம்பளம் கொடுத்தாரேன், ஞாயிற்றுக்கிழமை வந்து வேலை செய்யணும் அப்படின்ட்டு போயிடக்கூடாது. 5,000 சம்பளத்தாரேன், உனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு அதைத்தான் தெரிந்தெடுக்கணும். நிறைய பேர் அங்கே தான் தவறும். ஏன்னா நேர்த்தியால இருக்குது இந்த சால்வை, ஒரு குரலில் வைக்கல. இந்த பாபிலோனிய சால்வையை பார்த்த உடனே நம்ம நினைக்கிற ஒரு சாதாரண சால்வை, நான் நினைக்கிறேன் ஒருவேளை அது வந்து ரத்தினங்களாலும் இல்லை என்றால் நல்ல இளநீல நூற்களாலும் நல்ல தங்க நூலாலும் அது வந்து ஹேண்ட்லூம் நெய்யப்பட்டதோ என்னமோ நமக்கு தெரியலை. அதை பார்த்த உடனே இந்த ஆகானுக்கு ஒரு இச்சையே வந்துச்சு. சரி, இதை வீட்டில் போய் பீரோவில் மடிச்சு வைக்கலாம், நடுவீட்டை தோண்டி புதைச்சி வச்ச மாதிரி சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். ஏன்னா அது நேர்த்தியாக இருந்துச்சு. மறுபடியும் சொல்கிறேன், உலகத்தின் சால்வை நேர்த்தியாக தான் தேவனுடைய பிள்ளைகளை இருக்கும். எந்த பிசுறும் இல்லாத மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும். சரி, அதை நம்ம எடுத்துக்கிட்டா வாழ்நாளெல்லாம் வாழ்ந்துடலாம் போல தெரியும், வாழ்நாளெல்லாம் என் குடும்பத்தை உயர்த்திடும் போல தெரியும். அங்கே தான் நம்ம கவனமாக இருக்கணும். அதே உலகத்தின் சால்வை உங்களுக்கு எனக்கு கண்ணியாக மாறும். அது கிழித்தெறியப்பட வேண்டும், அது சுட்டரிக்கப்பட வேண்டிய இயேசுவின் நாமத்தினால. வாழ்நாளெல்லாம் ஒரு சால்வைக்காக ஏங்குறோம்ல, அது பரலோகத்தின் சால்வை, அந்த மகிமையின் சால்வை, அந்த வசனத்தின் சால்வை, அந்த வைராக்கியத்தின் சால்வை, அந்த அபிஷேகத்தின் சால்வை. இது போதும் நமக்கு. இது நம்ம வாழ வைக்கும், நம்மளை தூக்கி நிறுத்தும், நம்மளை அடையாளப்படுத்தும், தலகுனியை விடாது ஒவ்வொரு நாளும். ஆனால் நிறைய பேருக்கு அது ஆசை இல்லைல்ல, ஜெபத்துக்கு வர ஆசை இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆசை இல்லை. பாபிலோனிய சால்வை அது நேர்த்தியாக இருக்குது,
அது அழகா இருக்குது, இச்சிக்கிற மாதிரி இருக்குது, அதை எடுத்தா என் குடும்பம் உயரும் போல தெரியுது. நான் வேலையை மட்டும் சொல்லலை, உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை கண்ணியாக்கி கொண்டிருக்கிற ஏதோ ஒரு சால்வையை நீங்கள் அடிக்கடி வாஞ்சிக்கிறீங்க. அதனால தான் தேவ சமூகம் நமக்கு இன்பமாகவே தெரியல, ஏன்னா அது நேர்த்தியாக இருக்குது, ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதனால கண்களையும் இருதயத்தையும் ஆகான் பறிகொடுத்தான். அதை வீட்டில் வந்து தோண்டி புதைச்சி வச்சுட்டானா. கொள்ளையிலே நேர்த்தியான பாபிலோனிய சால்வனை. பாபிலோனிய சால்வை யாருக்கு வேணும் தேவனுடைய பிள்ளைகளே? அது அருவருக்கப்படத்தக்க சால்வை, அது அந்நிய சால்வை, அது சுட்டரிக்கப்பட பார்த்த உடனே சுட்டரிச்சிருக்கணும். ஆனால் அவனுக்கு சுட்டரிக்க மனசில். ஏன் தெரியுமா? எப்பமாவது இது எனக்கு உதவும். கானான் நோக்கி இருக்கிற பயம் அது அவனுக்கு தெரியல. கானான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கர்த்தர் கொண்டு போகும்போது இதை விட பெரிய ஆசீர்வாதத்தை தருவார் என்பது ஆகானுக்கு தெரியல. தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் கானானை நோக்கி ஒரு பயணத்தில் இருக்கிறோம். பாபிலோனிய சால்வை அநேகத்தில் கவர்ந்து இழுக்குதில்ல. அதனால தான் சிலர் அந்நிய நுகத்தில் இணைக்கப்பட்ட சில தேவனை அறியாத பிள்ளைகள் உங்களை சில காரியத்துக்கு இணங்க பண்ணும்போது ஓகேன்னு சொல்லி கழுத்து நீட்டுறோம். காரணம் என்ன? ஏதோ நம்மளை கவர்ந்து இழுக்கிற பாபிலோனிய சால்வை நம்மளை அடிமையாக்கி கொண்டிருக்கிறது. வேண்டாம் வேண்டாம், உலகத்தின் சால்வை வேண்டாம். எந்த உலகத்தின் சால்வை, இந்த பாபிலோனிய சால்வை ஆகானுக்கு இச்சிக்கப்பட்டதா இருந்ததோ, நேர்த்தியா இருந்துச்சோ, 24 வசனத்தில் வாசிக்கிறோம், அதே சால்வையோடு சுட்டரிக்கப்பட்டார் குடும்பமா. ரீபாபா ஷாந்துரா ரேகமால் அரிதாரா ஷாந்துரா. ஆண்டவர் சில சால்வைகளை சுட்டரிக்கும்படி ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார். கண்ணியாய் போடப்பட்ட சில சால்வை யாரோ கொடுத்ததா இருக்கலாம், யாரோ கொண்டு வந்து கொடுத்த ஆசீர்வாதமா இருக்கலாம். நான் மறுபடியும் துணியை சொல்லிட்டு இருக்கல, சால்வையை மட்டும் சொல்லிட்டு இருக்கல, ஆவிக்குரிய விதத்தில் உங்களோட பேசுறேன். நான் தேடி போல, அவங்க நம்பி இந்த நகையை வச்சுக்கோன்னு கொடுத்தாங்க, அவங்க நம்பி இந்த ட்ரெஸ்ஸை வச்சுக்கோன்னு கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்க? ஏன் கொடுத்தாங்க? ஏன் சில பணம் கைமாறப்பட்டது? ரொம்ப யோசித்து பார்க்கணும். அன்புல கொடுத்தாங்களா? கண்ணியாய் மாறுபடி கொடுத்தாங்களா? வேண்டாம் வேண்டாம், அது பாபிலோனிய சால்வை வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளை சுட்டரிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. உலகத்தின் சால்வை வச்சு நமக்கு என்ன பிரயோஜனம்? நமக்கு ஒரு அப்பா தர்றாரே, பரமனின் சால்வை, வாழ்நாளெல்லாம் நம்ம நடத்துகிற நித்திய சால்வை அது. அதனால நம்மை கர்த்தர் வழிநடத்த அவர் வாஞ்சி உள்ள தேவனா இருக்கிறார். உலகத்தின் சால்வை நமக்கு கண்ணியா மாறும். நிறைய பேர் இந்த உலகத்தின் சால்வைக்குள்ள சிக்கிக்கிட்டாங்கல்ல, அவங்களால வெளியே வர முடியல. ஏன்னா அது நேர்த்தியா இருக்குது, அவங்க குடும்பத்துக்கு போதுமான வருமானம் அதுக்குள்ள இருக்குது. சில பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதை விட்டு அவங்களுக்கு வெளியே வர்றதுக்கு எத்தனை முறை ஆலோசனை சொன்னாலும் அதை விட்டு என் குடும்பம் என்ன ஆகும், அப்போ நான் எப்படி கடன் நடப்பேன், அப்போ எப்படி நான் என் பிள்ளைகளை நடத்துவேன்? இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சகோதரி ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போது அந்த கணவனுக்கு அது பிடிக்கலை. ரட்சிக்கப்பட்டது பிடிக்காதனால அவர் சொன்னார், இயேசு வேணுமா நான் வேணுமான்னு கேட்டார். உண்மை நடந்த சம்பவம். இயேசு வேணுமா நான் வேணுமான்னு கேட்டார். அந்த சகோதரி சொன்னாங்க இயேசு தான் வேணும். அப்போ அவர் சொன்னார், தாலியை கலத்தி தூர வீசிட்டு நீ போயிருன்னு. அந்த சகோதரி அதே மாதிரி தாலியை கலத்தி கணவனுடைய கையில் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. யாரும் ஏற்றுக்கல அந்த சகோதரியை. கணவன் வீடும் கைவிட்டது, பெற்ற தாய் தப்புன்னு கைவிட்டாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால. அந்த நாட்களில் பார்த்து ரயில்வேல ஒரு எக்ஸாம் வச்சாங்க. அவங்க நல்லா படிச்சிருந்தாங்க, அது வரைக்கும் அவங்க வேலை இல்லை. அந்த ரயில்வே எக்ஸாமில் அவங்க எழுதுனாங்களா, ஒரே அட்டம்ப்டில் பாஸ் ஆகிறது கர்த்தர் கிருபை செஞ்சார். அந்த ரயில்வே துறையில் ஒரு நல்ல வேலையை கர்த்தர் தந்தார். பல லட்சங்கள் சம்பாதிக்கும்படி கர்த்தர் கிருபைகளை கர்த்தர் பாராட்டினார். தனி மரமாக நின்று கொஞ்ச நாள் வாழ்ந்து காட்டினாங்க. கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தாங்க. கணவன் வேண்டாம், எனக்கு இயேசு போதும், இயேசுவை மறுதலிக்க சொல்கிற ஒரு கணவன் வேண்டாம், தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வந்தாங்க. உதாசீனப்படுத்தின அதே குடும்பம் தேடி வந்தது. இன்றைக்கு கர்த்தர் குடும்பமாய் இணைத்திருக்கிறார். குடும்பமாய் கர்த்தருக்கென்று மகிமையாய் ரட்சிக்கப்பட்ட குடும்பமாய் ஆண்டவருக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் சால்வையை இயேசுவின் நாமத்தில் வெளியே வீசி விடுங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறார். மேன்மையின் சால்வை உங்களுக்காய் காத்திருக்கிறது. உங்களை உயர்த்துகிற கனப்படுத்துகிற ஒரு சால்வை காத்திருக்கிறது. தற்காலிகமாய் பார்க்கிற உலகத்தின் சால்வையில் ஒரு நாள் மயங்கி விடாதீர்கள். அது நமக்கு நிரந்தரம் இல்லை. அது சால்வை சுட்டரிக்கப்பட வேண்டும். அடுத்த ஒரு பாயிண்ட் தியானித்து முடிக்கலாம். கன்னியூ பண்ணுவேன் வருகிற நாட்களில். 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 15:27. போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிற்று. இதில் வாசிக்கிறோம், சவுல் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கல. அமலேக்கிற முறியடிக்கும்படி தான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் சவுலுக்கு அது இஷ்டமே இல்லை. அவனும் இந்த ஆகான் மாதிரி தான், அதில் கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டான். சவுல் தேவனுடைய வார்த்தையை புறக்கணிச்சதுனால சாமுவேல் ரொம்ப வெறுக்கிறார் சவுலை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் தேவனுடைய ஊழியம் செய்கிற நாங்களும் செய்யணும். விசுவாசிகளை வெறுக்க சொல்லலை. நீங்கள் சில நேரம் தேவனை விட்டு தூரமாக போய் சில அருவறுப்புகளை மாட்டிக்கூட அந்த அருவறுப்புகளை எங்களுக்கு வெறுக்க தெரியணும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க என்ன செய்யறாங்கன்னா, காணிக்க போயிரும், விசுவாசிகள் சபை விட்டு போயிருவாங்கன்னு சொல்லி விசுவாசிகள் செய்யற அருவறுப்புக்கு உடன்பட்டு போறாங்க. அப்படி எங்களால போக முடியாது. இப்ப சாமுவேலுக்கு சவுலை கண்டாலே பிடிக்கல, முகத்தை பார்த்தாலே பிடிக்கல. ஏன்? தேவனுடைய வார்த்தையை புறக்கணிச்சதுனால.
அதனால இப்போ சவுல் என்ன கூப்பிட்றானா, என் கூட வாருங்க ப்ளீஸ், தெரியாமல் செஞ்சுட்டேன், ஆனால் மன்னிச்சுக்கோங்க, என் கூட வாங்க, நம்ம 2 பேரும் போய் பலி செலுத்துவோன்னு கூப்பிடுறாரு சாமுவேல் சொல்கிறார், நான் வரமாட்டேன். ஆனால் சவுலுக்கு சாமுவேலை விடவும் இஷ்டம் இல்லை. என்னதான் இருந்தாலும் நம்ம ராஜ அபிஷேகத்தை இவர் மூலமாலாம் பெற்றுக்கொண்டா நினைச்சாரோ என்னமோ சவுல் சொல்றாரு, நான் விட மாட்டேன். இப்போ சாமுவேல் சொல்றாரு, நான் வரவே மாட்டேன்னு சொல்லி போகும்படி திரும்புகிற போது என்று சொல்லப்படுது. போகும்படி திரும்புறா, எங்க போறாரு, வீட்டுக்கு திரும்பி போவோம், சவுலோடு போக்கூடான்னு திரும்பும்போது சவுல் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிற்று. இதுல ஒரு நல்ல ஆவிக்குரிய சத்தியம் உண்டு தேவனுடைய பிள்ளையே. சால்வையை பிடிச்சிட்டு தொங்குறான். யார் சால்வையை? சாமுவேல் ஊழியக்காரை சால்வையை பிடிச்சிட்டு தொங்குறான். இவன் ரொம்ப தொங்கி பிடிச்சனால அது கிழிந்துட்டு. யாருடைய சால்வையை கிழிச்சிருக்கணும்? உன் சால்வையில் கிழிச்சிருக்கணும். நீல கத்தருக்கு 2 பண்ண, நீல முரட்டாட்டம் பண்ண, நீல கீழ்ப்படியாமல் இருந்த, அப்போ உன் சால்வையில் நீ கிழிச்சிருக்கணும். ஊழியக்கார சால்வை கிழித்தது என்ன? நான் இங்கே உங்களுக்கு ஒரு மையப்படுத்தி பேசுறது வார்த்தை என்னன்னா, வஸ்திரங்களை அல்ல, யோவேல் 2:13, வஸ்திரங்களை அல்ல இருதயங்களை கிழிக்க வேண்டும் என்று ஆவியானவர் எச்சரிப்போடு நம்மோடு பேசுகிறார். ட்ரெஸ்ஸை கிழிச்சு என்ன பிரயோஜனம் தேவனுடைய பிள்ளைகளே? பல ராஜாக்கள், பல தீர்க்கதரிசிகளெல்லாம் வாசிக்கும் போது வஸ்திரங்களை கிழித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனால் ஆண்டவர் அதை விட நம்முடைய வாழ்க்கையில் இருதயமாகிய சால்வை கிழிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். மேட்டிமைகள், பொறாமைகள், பெருமைகள், திருக்குள்ள இருதயம், கேடான இருதயம், இது கிழிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சவுல் தான் சால்வை கிழிச்சிட்டு ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்டிருந்தாலும் கர்த்தர் மன்னிச்சிருப்பாரு, இறங்கியிருப்பாரு. அவன் பாருங்க தந்திரமா ஊழியக்கான சால்வை கிழிச்சு விட்டான். நிறைய விசுவாசிகள் இப்படி தான் செய்வாங்க. தப்பு அவங்க மேலே இருக்கும், குறை அவங்க மேலே இருக்கும், தேவன் அவங்க தேடாமல் இருப்பாங்க. ஆனால் ஊழியக்காரனுடைய இருதயமாக சால்வை கிழிச்சிட்டு அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அவன் சால்வை கிழிச்சிருந்தா கூட ஆண்டவர் ஒருவேளை அது கீழே வசனத்தை வாசித்து பாருங்க, அவன் சால்வை கிழிச்சிட்டான். அது சாமுவேல் சொல்றாரு, இப்படியே உன் ராஜ்யபாரம் கிளியும்ட்டார். நீ கிழிச்சு இல்லை, உன் ராஜ்யபாரம் கிளியும், உனக்கு தோழ நான் இருக்கிறவனுக்கு இந்த ராஜ்யபாரத்தை எடுத்து கொடுத்துறேங்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வஸ்திரமாகிய நம்முடைய இருதயமாகிய சால்வைகள் சில நேரத்தில் கிழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. இருதயத்தில் இருக்கிற சில தேவனுக்கு விரும்பாத அருவருப்புகள் மாற்றி களையப்படட்டும். அடுத்தவங்க சால்வை கிழிக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல, அடுத்தவங்க இருதயத்தை கிழிக்கிறதுக்கு நம்மளை அழைக்கல, அடுத்தவங்க இருதயத்தை குத்தி காட்டுறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. நம்முடைய சால்வை கிழிக்கிறதுக்கு தான் நமக்கு அதிகாரம் இருக்கிறது. அவன் சால்வை கிழிக்கல. உங்க வாழ்க்கையில சில சால்வைகள் கிழிக்கப்படணும் தேவனுடைய பிள்ளைகளே. நான் முதல்ல சொன்னேன், சால்வை சுட்டரிக்கப்படணும்னு. பெருமையாகிய சால்வை கிழிக்கப்படணும், மேட்டிமையாகிய சால்வை கிழிக்கப்படணும், எரிச்சல், மன வைராக்கியம், பகை, கசப்புங்கிற சால்வையெல்லாம் கிழிக்கப்படணும் இயேசுவின் நாமத்தினால. அது கிழிக்கப்படாதனால சில ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வர்றதே இல்லையே. ஏன்னா நம்ம அதெல்லாம் சால்வே இடத்துல உடுத்திக்கிட்டு இருக்கிறோம் அடிக்கடி. உங்களை யாராவது பாராட்டினாங்களா? உங்களை யாராவது மேன்மைப்படுத்துறாங்களா? நீங்கள் எல்லாமே எனக்கு வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டாங்களா? அங்கே அந்த சால்வை கிழிச்சிருங்க இயேசுவின் நாமத்தினால. உலக நேசம் என்கிற சால்வை கிழிக்கப்படணும். அந்த நேசத்தின் சால்வை மாத்திரம் தான் உங்கள் மீது என் மீது விழப்பட்டிருக்கணும். வேண்டாம், அந்த சால்வை கிழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேடி வந்த சால்வையா இருக்கலாம், தேடி வந்து உங்க மேல சில சால்வையை போட்டிருக்கலாம். சால்வைனா இந்த பொன்னாடை போத்துறது, அதை நான் சொல்லலை. சில சால்வைகள் கிழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. ரீமானா சந்துரா ரேகமாலா தூரா. ஆண்டவர் இந்த வார்த்தையை திரும்ப நேரம் ராத்திரியில் உட்காந்து திரும்ப ஆண்டவர் கேட்ட, ஆண்டவர் என்ன வார்த்தை பேசணும்? ஆண்டவர் ஒரு வார்த்தையை அடையாளப்படுத்தாமல் ஒரு நாள் தேவ சமூகத்தில் நான் நிற்கிறது இல்லை. திரும்ப கேட்கும்போது ஆண்டவர் திரும்ப இதை தான் சொன்னார், இதை தான் நீ பேசணும்னு. சில சால்வைகள் கிழிக்கப்படணும்னு. யாரோ கொடுத்தது, அது ரொம்ப எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. அது நகையாக கூட இருக்கலாம். தேவனுடைய 5 பவுன் நகையை கூட ஒரு விக்கிரகத்தை போட்டாவை போட்டு இன்னும் வச்சுக்கோமா அப்படின்னு கொடுத்துட்டாங்கிறக்காக வச்சுட்டு இருக்கிறீங்களா? வீட்டில் தூர போட்டுருங்க இயேசுவின் நாமத்தில். வேண்டாம். அது எத்தனை லட்சங்களை, எத்தனை கோடிகளை சுமந்து கொண்டு வருகிறதா இருந்தாலும் வேண்டாம். அந்த சால்வையை நம்ம கண்ணியாக மாறிடும். எனக்கும் தான் ஊழியத்தில் சில சால்வைகளை கிழித்து எரிந்திருக்கிறேன் எத்தனையோ நேரத்தில். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? எஸ்ரா 9:3. இந்த வர்த்தமானத்தை நான் கேட்டபொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையையும் நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தேன். இதில் வாசிக்கிறோம், எஸ்ரா ஒரு நல்ல தேறின வேத பாரகன். கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய ஊழியத்தை ஒரு உண்மையா செஞ்சவர். 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் தன்னுடைய சால்வையை கிழிச்சாராம். ஏன் கிழிச்சாரு? அவருக்கு எதுவும் வியாதியா? அவருக்கு எதுவும் போராட்டமா? நோ. இதுக்கு 2ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம், பரிசுத்த வித்து அந்நிய ஜனங்களோடு கலந்து போயிற்று. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், எமோரியர், இப்படி நிறைய கூட்டங்கள்லாம் இருக்குது. இந்த கூட்டத்தோடு போய் பெண் கொடுத்து பெண் எடுத்துட்டாங்க.
இது பரிசுத்த வித்து. இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்த வித்து, என் ஜனம் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் தெரிந்தெடுத்தாரு. ஆனா இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அந்நிய அருவருப்பை கற்றுக்கிட்டாங்க. எமோரியர் செய்யற மாதிரி செய்யறாங்க, மோவாபியர் செய்யற மாதிரி செய்யறாங்க, எகிப்தியர் செய்யற மாதிரி செஞ்சுட்டு இவங்க பொண்ணை அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அவங்ககிட்ட இருந்து பொண்ணை இவங்களும் எடுக்கிறாங்க. பரிசுத்த வித்து தேசத்தின் அருவருப்போടെ கலந்து விட்டது என்ற செய்தியை எஸ்ரா கேட்டபோது உடனே தன்னுடைய வஸ்திரத்தையும் சால்வையும் கிழித்து நடுங்கி திகைத்து உட்கார்ற உண்மையான ஒரு ஊழியனுக்கு இருக்கிற அழகு அது. ரீ பாபா சந்துனா, ஆண்டவர் அந்த பாரத்தை கர்த்தர் தருவாராக. உங்களுக்கு அந்த பாரம் ஊழியம் செய்கிற எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் சில அருவருப்புகள் நடக்கும்போது உங்கள் இருதயமாகிய சால்வை கிழிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். உங்கள் பிள்ளைங்கள் தவறும்போது, உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு அந்நிய காரியம் உள்ள நுழைந்து விட்டது என்று தெரியும் போது, என் பிள்ளை தானே இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நோ அப்படி விட்டு கொடுத்துறாதீங்க. யாச்சும் சொல்லாமல் இருக்கலாம், ஊழியம் செய்கிறங்கிட்ட எங்கிட்ட கூட அந்த காரியத்தை சொல்லி அறிக்கையிடாமல் இருக்கலாம். எங்கிட்டலாம் சொல்லுங்க, 4 பேர்ட்ட சொல்லுங்கன்னு சொல்லலை. ஆனால் இருதயமாகிய சால்வை கிழிச்சு அப்பா சமூகத்தில் அப்படியே விழுந்துடணும். ஏன்னா பரிசுத்த வித்தாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுக்கு முன்னாடி பரிசுத்த வித்து, நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்த வித்து. எதிர்காலத்தில் உங்கள் மகனுக்கோ உங்கள் மகளுக்கோ திருமணமாகுமானால், உங்கள் தலைமுறைகளுக்கு திருமணமாகுமானால், ரட்சிக்கப்படாத எந்த மணமகனையோ ரட்சிக்கப்படாத எந்த மணமகளையோ உங்கள் குடும்பத்தில் ஏற்றுக்கிடவே வேண்டாம். அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டவே வேண்டாம். கல்யாணம் கொஞ்சம் லேட்டாக நடந்தாலும் பரவாயில்ல, கல்யாணமே நடக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. இது ஆவியானவரே உங்களுக்கு தருகிற நல்ல ஆலோசனை. ஒன்றும் அந்த பிள்ளை கொண்டு வர வேண்டாம், வெறும் பைபிளை தான் சுமந்துட்டு வந்தாலும் பரவாயில்ல. காப்பும் நகை கூட கொண்டு வராமல் இருந்தாலும் மருமகட்ட போய் என்ன கொண்டு வந்தால் கேட்டிங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். தேவனுடைய என்ன கொண்டு வரணும்னு கேட்குறேன், என்ன கொண்டு வரணும்னு கேட்குறேன். ஒன்றும் கொண்டு வர வேண்டாம். எதிர்காலத்தில் பையனை வச்சுருக்கேன், ஆம்பளை பையனை வச்சுருக்கவங்களுக்கு சொல்கிறேன், பையனை வச்சுட்டு என் மருமக 100 பவுனில் போட்டு வருவா, 50 பவுனில் போட்டு வருவா, அந்த ஊரில் பொண்ணு எடுக்கணும், இந்த ஊரில் சம்மந்தம் எடுக்கணும். அது அந்த ரேசுவின் ரத்தத்தினால அந்த சிந்தையை கழுவிருங்க இயேசுவின் நாமத்தினால. ₹1 கூட ஆக மாட்டேன். முடிஞ்ச மருமகளுக்கு நீங்கள் செய்யுங்க, மருமகளுக்கு டெலிவரியை நீங்கள் பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மருமகளுக்கு ஒரு நல்ல தாயாக மாறுங்க, தலைமுறைகளை உங்களை வாழ்த்தும் தேவனுடைய பிள்ளைகளை. நகோமி அப்படி தான் மாறினாங்க. இப்போ கிறிஸ்தவ விசுவாசிகளை என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு குடும்பத்தில் பெண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் ஒரு பிள்ளையை சொல்கிறேன், என்கிட்ட கேட்குறாங்க, நான் ஒரு பிள்ளையை சொல்கிறேன், இவங்களை கல்யாணம் பண்ணுங்கன்னு. பாஸ்டர்மா எவ்வளோ போடுவாங்க? நான் சொன்னேன், நோ கேரண்டி, நோ கேரண்டி. இன்றைக்கி அப்படி தானே பார்க்குது உலகம். கல்யாணம்னா A ஃபார் ஏஜ், B ஃபார் பியூட்டி, C ஃபார் கேஸ்ட், D ஃபார் டவுடி, E ஃபார் எஜுகேஷன், F ஃபார் ஃபேர், இப்படி Z வரைக்கும் பார்க்குது கல்யாணத்தில். அப்போ நான் சொன்னேன், இந்த பிள்ளைக்கு அப்பா இல்லை அம்மா தான் இருக்கிறாங்க, ரொம்ப வைராக்கியமுள்ள ஒரு பிள்ளை. இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆக்கி 2 பிள்ளைகளை கற்று தந்திருக்கிறார். அப்போது நான் சொன்னேன், அவளுக்கு ஒன்று போடுவாங்க, என்ன போடுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏதோ வேலை பார்த்தா அதுலேருந்து சில பணங்களை வேணால் அவள் சேர்த்து வச்சுருப்பாளாக இருக்கும். வேண்டாம் பாஸ்டர்மா வேண்டாம், எங்கள் வீட்டில் ஒரு ஆம்பளை பையன், நாங்கள் எல்லோரும் பொம்பளை பிள்ளை, ஒரு 25 பவுனாவது போடுற மாதிரி போடணும்னு சொல்லி கல்யாணம் முடிச்சு ஸ்டில் நான் இன்ன வரைக்கும் கண்ணீரில் இருக்குது. அந்த குடும்பம் கண்ணீரில் இருக்குது. அந்த மனுஷன் இந்த மனைவியை கட்டிட்டோமேன்னு சொல்லி குடிகாரனாய் மாறி போனான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட்டுறாதீங்க தேவனுடைய பிள்ளைகளே. எந்த பொண்ணு எடுத்தாலும் எந்த மாப்பிள்ளை எடுத்தாலும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா கேளுங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறானா கேளுங்க. 3வது கேட்குற கேள்வி, சர்ச்சுக்கு போறியாப்பான்னு கேளுங்க. 4வது அந்த பாஸ்டர்கிட்ட போய் விசாரிங்க, இந்த மகன் சர்ச்சுக்கு வர்றானா, இந்த பொண்ணு சர்ச்சுக்கு வராளா. விசாரிக்காம எங்கேயும் கழுத்தை நீட்டாதீங்க தேவனுடைய பிள்ளை. கோடிகளை கூட சம்பளமாக வாங்கலாம், 10 காரை வச்சிருக்கலாம், 10 மாடி வீட்டில் குடியிருக்கலாம், அது அல்ல நமக்கு தேவையில்லை. ஏன் எஸ்ரா சால்வை கிழிக்கிறார் தெரியுமா? அந்நிய நுகத்தில் பரிசுத்த வித்து கலந்துட்டு அந்த வைராக்கியம் அந்த ஏக்கம் நம்மளை கூட கர்த்தர் பரிசுத்த வித்தா வச்சிருக்கிறாரு. பரிசுத்த வித்தா நம்மளை அறியப்பட்ட தேவன் நம்ம அந்நிய ஜனங்களோடு கலக்கப்படக்கூடாதுல்ல. அப்படி கலந்திருக்குமானால், கலக்கப்படுகிற சூழ்நிலை வருமானால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எஸ்ரா தான் சால்வையை கிழிச்சிட்டு 2ஆம் வசனம் நினைக்கிறேன், சில ஜனங்கள் அவரோடு சேர்ந்து அழுகிறாங்க பாருங்க. வசனத்துக்கு நடுங்கிறவங்களாம் எஸ்ராவோடு சேர்ந்துக்கிட்டாங்க. நம்ம இதுக்கெல்லாம் வஸ்திரத்தை கிழிச்சு இருதயமாகிய சால்வை கிழிச்சு அழமாட்டோம். நம்ம பிள்ளைக்கு வேலை கிடைக்கலன்னா கண்ணீர் கடகடன்னு வரும். நம்முடைய பிள்ளைக்கு ஒரு நன்மை நடக்கலைன்னா கடகடன்னு கண்ணீர் வரும். ஆனால் பிள்ளை ரட்சிக்கப்படலையே, பிள்ளை அபிஷேகம் பெறலையே, பிள்ளை இன்னும் சர்ச்சுக்கு வராமல் இருக்கு, ஞாசனம் எடுக்கிற வயசெல்லாம் தாண்டிட்டான், ஞாசனம் எடுக்கலை. நான் 4ஆம் வகுப்பு படிக்கும்போது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். 4ஆம் வகுப்பு படிக்கும்போது
அபிஷேகத்தை மட்டும் டிலே பண்ணிடாதீங்க. வாஞ்சைகளை பார்க்கிற தேவன் சிலரை கத்த தம்முடைய ஆவினாலும் அபிஷேகத்தினாலும் வைராக்கியத்தினாலும் கத்த நிரப்புவாராக. என்னைக்கோ என் மீது விழப்பட்ட அந்த வைராக்கியத்தின் சால்வையை இன்றவரைக்கும் தக்க வைப்பதற்கு கத்தர் எனக்கு கிருபை தருகிறார். அப்படி எழுமி நிற்கலாம். இந்த செய்தி முடியல, வருகிற நாட்களை கண்டினியூ பண்ணுவேன். ரீபாலா ஷாந்துனா மனா ரிகாலா ரதூரா வைராக்கியம் அப்படி எழுமி நிற்கலாம். அவன் ஜெபத்தை முடிக்க போறேன். ரிகாமலா ஷாந்துலபா ஒரு கால ராதா ரா சாந்தானா. எல்லாரும் இணைந்து கொள்ளலாமா? எல்லாரும் இணைந்து கொள்ளலாம். எல்லாரும் இணைந்து கொள்ள ஆவியானவர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக. ஓ ரீ பாபா நா ஷாலா ரெக்கா ரௌதா நாமா ஷாந்துனா. எலியாவு மேல் விழுந்து, எலிசா மேல் விழுந்து அந்த நல்ல சால்வை எலிசாவை அப்படியே மாத்திருச்சு, டோட்டலாக மாத்திருச்சு. நான் ஊழியம் செய்யணுமா கேட்கல, எலியாவுக்கு எதிர்த்து பேசலை, நாளைக்கு வர்றேன்னு சொல்லலை, தாமதம் பண்ணலை, உடனே போய் எலிசாவின் பின் சென்று ஊழியக்காரனா நானே. இன்னும் முடியலை அந்த எலியாவின் சால்வை. ஓரா பாடா ரகமானா சாந்துரா. கத்திர எத்தனையோ மீது நம்ம மீது திரும்ப திரும்ப போட்ட சால்வை எங்கே தேவனுடைய பிள்ளையே? சால்வை அனைவருக்கு கிழிந்து போயிற்று. ரட்சிப்பின் சால்வை கிழிந்து கிடக்கிறது, பரிசுத்த சால்வை கிழிந்து கிடக்கிறது, பத்திரமா வைக்கக்கூடிய சால்வை கிழிந்து கிடக்கிறது. உலகத்தின் சால்வை பத்திரமா வைக்கப்படுறதுக்கு சிலருடைய வாழ்க்கையில ரகபா. சிலர் சொல்லலாம், ஆண்டவரே இந்த ரட்சிப்பின் சால்வை நான் காத்துக்கிறேன் ஆண்டவரே, ரட்சிப்பின் சால்வை நான் காத்துக்கிறேன் ஆண்டவரே. தவறிட்டேன்ப்பா, தவறிட்டேன், ஜெபிக்க மறந்துட்டேன், இந்த நேசத்தை காத்துக்கொள்ள தவறிட்டேன், இந்த வைராக்கியத்தின் சால்வை காத்துக்கொள்ள தவறிட்டேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ரீபாலாபா. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். ரீபாபா பாராபாஷா. நமக்கு ரொம்ப நேரம் ஜெபிக்க டைம் இல்லை, எல்லாரும் இணைந்து கொள்ளலாம். ரீபாலா எங்கள் மீது போடப்பட்ட அந்த அன்பின் சால்வு ஆண்டவரே, அந்த மகிமையின் சால்வு ஆண்டவரே, அந்த ஜெபமாகிய சால்வு ஆண்டவரே, அந்த அதிகாரமாகிய சால்வு ஆண்டவரே, அதை நாங்கள் காத்துக்கொள்றோம்.